1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு நிறைய தமிழ் படத்துல கேட்டிருக்கோம். ஆனா ஒரே பொய் சொல்லி மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஹலோ, ரகு ஹியா. இவர்தான் ஹாசினி அப்பா. நல்லவர், கொஞ்சம் பயந்த சுபாவம். மனைவிக்கோ பேய்க்கோ பயப்பட மாட்டாருங்க. எதுக்கு பயப்படுவாருன்னு போக போக தெரியும். ஹலோ, நமஸ்காரம். ஹரிநாதன் பேசுறேன். என் பையன் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சிருங்க. பொண்ணுகிட்ட இந்த நல்ல விஷயத்தை சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்க கூட பேசுறேன். கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? இவங்க ஹாசினி அம்மா. உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிய நியூஸ பார்க்க மாட்டாங்க. டிவி சீரியலை பார்த்து அதுதான் நிஜம் நம்புறவங்க. ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கம்மா. நீங்க அவங்க கிட்ட நோயை பத்தி சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு இது தப்பா தோணலையாப்பா? இது ஹேமா, ஹாசினி தங்கச்சி. இந்த ஓல்ட் ஃபேஷன் வீட்ல ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கேர்ள். எத்தனை தடவைப்பா சொல்றது? நீ சின்ன பொண்ணுமா, இத பத்தில உனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணம் குழந்தை நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். நீ வேணும்னா பாரு. இல்லம்மா, இந்த நோயை மருத்துவத்தால குணப்படுத்த முடியும். நாம வாழ்றது சயின்ஸ் உலகம். நீங்க இன்னும் பழங்காலத்திலேயே இருக்கீங்க. உங்களுக்கு டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இத பத்தி எல்லாம் தாமா தெரியும். சில டைம்லயாவது நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இல்லப்பா, உங்க அனுபவமும் இம்பார்ட்டன்ட் தான். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்படி பண்ணாதீங்கப்பா. அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க. அப்போ கல்யாணம்? நீங்க தானப்பா பொய் சொல்றது தப்புன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. இப்போ உண்மையை மறைக்கிறதும் பொய் சொல்ற மாதிரி தானே? ஆனா இந்த பொண்ணு பேச்சை யார் கேட்டா? உண்மையை சொல்லாம மனநோயால பாதிக்கப்பட்ட அவ அக்கா ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பாவுக்கு மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம்தான். ஹேமாவோட பாஸ் தானே இது. அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கும் ஹேமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். நான் தான் ஹாசினியோட பாஸ். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட. ஹாசினிக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கொடுத்தேன். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூடியே இருந்தேன். ஆனாலும் ஹாசினி தானே. எப்போ வந்தாங்க? ஆமா, ஹாசினி தான். அவளுக்கு பைத்தியம்னு மாப்பிள்ளை வீட்டுல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. ஹேமா அப்பவே சொன்னா, அவளுக்கு நோய் குணமாகற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு. இல்ல, இந்த நோயை பத்தி அவங்க கிட்டயாவது சொல்ல சொன்னா. நான் கேட்கல. இப்போ அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவளை திரும்பி வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹாசினிக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? இன்னைக்குதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். திருப்பியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். குட். உங்க சப்போர்ட்டால சீக்கிரமாவே குணமாயிடுவா. மனநோய் மறைக்க வேண்டிய விஷயமே இல்ல. சக்கரை வியாதி மாதிரி அதுவும் ஒரு வியாதி தான். காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. இது சரியான நேரமா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் என் மனசுல இருக்க விஷயத்த சொல்றதுக்கு இனியும் தாமதம் பண்ண விரும்பல. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஹாசினி கல்யாண கடனே இன்னும் முடியல. அதுக்குள்ள ஹேமா கல்யாணம். சாரி, நான் ஹேமா பத்தி பேசல. நான் ஹாசினி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹாசினி ரொம்ப பிடிக்கும். இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு வரதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு அவளை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ ஒன்று கெட்டு போல. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி. ஆட்சேபனையா? எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்ச உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஹாசினி கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஹாசினி குணமாயிட்டா. அவளும் நானும் இப்போ சினிமால வர ஹாப்பி எண்டிங் மாதிரி சந்தோஷமா இருக்கும். மனநோய் பெரும்பாலும் பெண்களை 16 முதல் 24 வயது வரையும், ஆண்களை 18 முதல் 30 வயது வரையும் பாதிக்கும். மருந்து, கவுன்சிலிங், ஆதரவு, இந்த 3 முடிச்சில்தான் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் வாழ்க்கையை மாற்றும் பலம் அடங்கியுள்ளது. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன கேத்துனா